ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்துலாங்களா? இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. தக்காளி சட்னிக்கு 3 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 6 வரமிளகா, கருவேப்பிலை, மல்லிச்செடி சேர்த்து எடுத்துருக்கேங்க. தேங்காய் சட்னிக்கு 1½ கைப்பிடி தேங்காய், 1½ கைப்பிடி பொட்டுக்கடல, நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க, கொஞ்சமாக உப்பு, 4 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சாச்சுங்க. இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் உளுந்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடுங்க, போட்டு நல்லா வதக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்தா மல்லிச்செடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மல்லிச்செடி தக்காளி சட்னிக்கும் வாசம் கொடுக்குங்க. அதனால் நான் மல்லிச்செடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அது ரெண்டையும் தாளிக்கிறதுக்காக நம்ம வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு 2 சட்னியும் தாளித்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் சூடாயிடுச்சுங்க. மாவு ஊற்றியாச்சு. நான் ஆனியன் தோசை செய்யலான்ட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆன பிறகு திருப்பி வைங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இன்னொரு தோசை சுற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பொடி தோசை செய்யலான்னு சொல்லி கொஞ்சமாக பொடி தூவி மேலாப்பில் எண்ணெய் விட்டு அதையும் செஞ்சு எடுத்தாச்சுங்க. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன். எப்படி இருக்கு என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ. யாராருக்கெல்லாம் பொடி தோசை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.